வணக்கம். பாஜக மத்தியில் தொகுதி மறுவரையறை மசோதா கொண்டு வரதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. திரும்பவும் கொண்டு வர போகிறாங்க. கடந்த முறை கொண்டு வந்த போது திமுக ஆட்சியில் இருந்துச்சு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். அப்போ அந்த மசோதா தோற்று போச்சு. காரணம் இந்திய கூட்டணி ரொம்ப வலுவாக இருந்தது. இப்போ இந்திய கூட்டணி வலுவே இல்லை, எல்லாம் உடஞ்சிருச்சு. இப்போ திமுக கூட இந்திய கூட்டணியில் போய் இப்போ நடந்த ஆலோசனை கூட்டத்தில் திமுக கலந்துக்கல. அப்படியே திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் எல்லாம் போய் கலந்துக்கிட்டாலும் கடுமையான விமர்சனங்கள் இருந்தது. இந்திய கூட்டணி நடந்த இடங்களில் பார்த்திங்கன்னா திமுக சார்பாக காங்கிரஸை வசைப்பாடி நிறைய விஷயங்களை பேனர் வச்சுருந்தாங்க. அதை ஹிந்திலே வச்சுருந்தாங்க. ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொன்னாங்க. ஹிந்தியிலே பேனர் வச்சு காங்கிரஸுக்கு ஒரு நெருக்கடியெல்லாம் கொடுத்தாங்க. திமுக பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் செஞ்சது துரோகம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சட்டமன்ற தேர்தலில் திடீர்னு போய் தாவேகா கட்சியோட ஆதரவு கொடுத்தது. அதனால மிகப்பெரிய ஒரு இந்திய கூட்டணியிலேருந்து அவங்க விலகிட்டாங்க. விலகின பிறகு இப்போ நடக்க போகிற இந்த மசோதா மத்திய மக்களவை மற்றும் மாநில சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை மாற்றி அமைக்கிறதுக்கான ஒரு மசோதாவை பாஜக கொண்டு வரப்போகுது. அப்படி கொண்டு வந்துச்சு அப்படின்னா இங்கே இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் குறையிறதுக்கோ கூடுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. மக்கள் தொகையின் அடிப்படையில் இது பண்ண போகிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பாஜக சொல்லிச்சு. பாஜகவோட கூட்டணி வச்சு எடப்பாடி பழனிசாமி பேசினார், எல்லாமே பேசினாங்க. திமுக கடுமையான எதிர்த்தது. கடந்த முறை மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் இந்த மசோதாவை தாக்கல் செய்யும் போது எதிர்ப்பு அதிகமாக இருந்தது. 3ல் 2 பங்கு ஆதரவு இருந்தால் தான் இந்த மசோதா நிறைவேறும். ஆனால் 3ல் 2 பங்கு ஆதரவு கிடைக்கல, மசோதாவும் நிறைவேறலை. ஏன்னா அப்போ இந்திய கூட்டணியில் பயங்கர ஸ்ட்ராங்காக வலுவாக இருந்தாங்க. எதிர்கட்சின்னு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி பயங்கரமாக இருந்தது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி பாஜகவுக்கு எதிர்ப்பு, இந்த மசோதாவுக்கு எதிராக தீர்மானம் போட்டாங்க. அதே போல் கேரளத்திலே அப்படி தான் இருந்தது. கம்யூனிஸ்ட் கட்சிகள், மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ், இவங்கெல்லாம் வலுவாக இருந்தாங்க. இவங்கெல்லாம் இந்திய கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு தூண், பில்லர் மாதிரி இருந்தாங்க. இன்றைக்கி இந்திய கூட்டணி அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லாத மாதிரி ஒரு கூட்டணியாக மாறிடுச்சு. இந்திய கூட்டணி வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்போ இந்த மசோதாவை கொண்டு வந்தால் நல்லது, எதிர்ப்புங்கிறது அதிகமாக இருக்காது. அதே போல் நமக்கு ஆதரவு அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா இப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி மேலே திமுக தலைவர் ஸ்டாலின் மிகப்பெரிய எரிச்சலில் இருக்கிறார், கோவத்தில் இருக்கிறார். அதே போல் திரிணாமுல் காங்கிரஸும் பயங்கரமாக இருக்கிறாங்க. இங்கிட்ட அகிலேஷ் யாதவ் இருக்கிறார். காங்கிரஸ் இந்த கம்யூனிஸ்டுகளும் பார்த்திங்கன்னா கேரளாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் மேலே மிகப்பெரிய ஒரு அதிருப்தியிலே இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மசோதாவில் கொண்டு வருவான். கொண்டு வந்துட்டு கடந்த முறை நமக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்கள, அவங்க கூட நமக்கு ஒரு காம்ப்ரமைஸாக போயிடலாமே அப்படின்னு பாஜக நினைக்குது. இந்த மசோதாவை கொண்டு வந்தால் நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் எண்ணிக்கை அதிகமாகும், சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால என்ன பலன் அப்படின்னா, வட மாநிலங்களை மட்டுமே நம்பி ஆட்சியில் உட்கார முடியும் அப்படின்னு பாஜக முடிவு பண்ணிட்டாங்க. தென் மாநிலங்களை நம்ப வட மாநிலங்களை மட்டுமே நம்பி நம்ம எம்பிகளை அதிகமாக வாங்கி நம்ம ஜெயிச்சு உட்கார முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ காங்கிரஸ் இந்திய கூட்டணி உடஞ்சி கிடக்கிறனால இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பாஜக நினைக்குது, நம்புது. பாஜகவோட நம்பிக்கை வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ இந்திய கூட்டணி நடக்கும்போது டெல்லியில் திமுக தலைமையில் வைக்கப்பட்ட பேனர்கள் எல்லாமே காங்கிரஸ் மேலே அவங்க எவ்வளவு வெறுப்பாக இருக்காங்க அப்படிங்கிறத சுட்டி காட்டினாங்க. அதே போல் காங்கிரஸ் இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் 2ஆக உடஞ்சி கிடக்குது. மம்தா பானர்ஜியும் பயங்கரமான ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. மம்தா பானர்ஜி ஆதரிப்பாங்களான்னே தெரியாது. கேரளத்தில் சிபிஎம் கட்சியை காங்கிரஸ் கையாண்ட விதம் இருக்குல்ல, அது ரொம்ப தோழர்களை எல்லாம் ரொம்ப கொதிப்படைய வச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இந்த மாதிரி சூழ்நிலையை பயன்படுத்த தான் பாஜக நினச்சிக்கிட்டே இருந்தது. இப்போ திமுக கண்டிப்பாக இந்த தொகுதி மறுவரையறை இதை மறுவரையறை எப்படி ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் பார்க்கப்படுது. ஆனால் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு மூலமாக என்ன செய்கிறாங்க, திமுக அப்புறமா திரிணாமுல் காங்கிரஸ் இவங்க முக்கியமான எம்பிகளோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. இந்த மசோதாவை நிறைவேற்றுறதுக்கு 3ல் 2 பங்கு ஆதரவு வேணும். மொத்தம் 362 எம்பிகள் மக்களவையில் இருக்கிறாங்க. ஆனால் 3 எம்பிகள் இப்போ இறந்துட்டாங்க. இறந்தனால இப்போ பார்த்திங்கன்னா பெரும்பான்மை 360 வேணும் அவங்கள பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி பாஜகவோட எம்பிகளோட எண்ணிக்கை 293 இருக்குது. இங்கே தான் அவங்க பாஜக ஒரு ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. திரிணாமுல் காங்கிரஸில் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க. மம்தா பானர்ஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரித்தோ பிரித்தோ பனர்ஜி அவங்க கட்சியை ஏற்கனவே கைப்பற்றிட்டாங்க. அவங்க தான் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாங்க. அதே போல் கட்சியிலேருந்து திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி ககோலி கோஷி தஸ்கி அப்படிங்கிறவங்க விலகிட்டாங்க. அவங்க பின்னாடி 20 திரிணாமுல் எம்பிகள் இருக்கிறாங்க. இவங்க டைரெக்டாக பாஜகவை நாங்கள் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ பாஜகவுக்கு வெளிப்படையான ஆதரவு 20 எம்பிகள் கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ 29 திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி இருக்காங்க. இவங்க பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா
பாஜகவோட எண்ணிக்கை வந்து எவ்வளோ வந்துடும், ஆதரவு திரிணாமுல் காங்கிரஸ் ஆதரவோட 322 வந்துடும். அதே போல் வந்து காங்கிரஸ் கட்சி மேலே பயங்கரமான அதிருப்தியில் இருக்கிறது திமுக. இந்த சந்தர்ப்பத்தை பாஜக பயன்படுத்துது. ஏன்னா திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. ஏன்னா அமலாக்கத்துறை மூலமாக முன்னாள் அமைச்சர் KN நேரு, செந்தில் பாலாஜி, அது இல்லாமல் உதயநிதியோட ஃப்ரெண்டு ரித்தீஷு, இப்படி நிறைய பேர் மேலே பார்த்தீங்கன்னா வழக்குகளை தொடுக்குறாங்க. அமலாக்கத்துறை விசாரணை அப்படிங்கிறத கொண்டு வருவாங்க. உங்களை நாங்கள் இந்த விசாரணையிலேருந்தெல்லாம் உங்களை கண்டுக்காமல் நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் வந்து எங்களுக்கு மட்டும் ஆதரிச்சிருங்க இந்த இதுக்கு அப்படின்னு. ஏன்னா திமுக கடுமையாக இந்த மறுவரையறையை வந்து எதிர்த்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஆதரித்து தான் ஆகணும், ஆதரிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அதனால வந்து என்ன செஞ்சுருக்காரு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் வந்து சந்திரபாபு நாயுடுகிட்ட பேசி எங்களை வந்து பாஜக தலைமை எதுவுமே செய்ய வேணாம், நாங்கள் வந்து எங்களுடைய ஆதரவு என்னங்கிறத நாங்கள் தெரிவிச்சிடறோம், மறைமுகமாக தெரிவிக்கிறோமோ நேரடியாக தெரிவிக்கிறோமோ நாங்கள் தெரிவிச்சிடறோம். இப்போ 22 எம்பிகள் இருக்காங்க. இவங்களுடைய ஆதரவு வந்து பாஜகவுக்கு கண்டிப்பாக வந்து ஓட்டு போட்டுருவாங்க, ஆதரவாக தான் போடுவாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்போ அது என்ன பிரச்சனையோ அது வந்து இப்போ முதலமைச்சராக விஜய் சார்ந்தது. அவங்க பேசிக்கிறாங்க, அவங்க பேசுகிறவங்க பேசிக்கிட்டோம். அவங்க எங்கே செய்தியாளர் சந்தித்து பேசுகிறாங்க. திமுக வந்து வெளிப்படையாக ஏதாவது செய்வாங்க, அவங்களும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஆச்சா. இப்போ திமுகவுக்கு 22 எம்பிகள் இருக்கா. இந்த 22 எம்பிகளும் ஆதரிக்கும் போது திரிணாமுல் காங்கிரஸ் 29 ஆதரிச்சிட்டாங்க, 322 ஆச்சா. இப்போ இவங்கள்ட்ட 22 இருக்கா, 344. இது போக அவங்களுக்கு வந்து சிவசேனா உத்தவ் தாக்கரேல 9 எம்பிகள் இருக்காங்க. இதில் வந்து 6 பேர்கிட்ட வந்து பாஜக ஏற்கனவே பேச்சுவார்த்தைகளும் நடத்திருச்சு, 350 வந்துருச்சு. இன்னும் 10 எம்பிகளை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி பேசி முடிவெடுத்து இந்த மசோதாவை எப்படியாவது வெற்றி பெற செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி வெற்றி பெற செஞ்சால் கிட்டத்தட்ட ஒரு 170 எம்பிகள் வந்து அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குது. இதை பற்றி உங்களுடைய எண்ணம் என்ன, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த இதனால மறுவரையறையினால தமிழ்நாட்டில் கூட சட்டசபை எண்ணிக்கை வந்து ஒரு 10-15 தொகுதிகள் வந்து ஜாஸ்தியாகும். அதே போல் வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கான வந்து எம்பிகளோட எண்ணிக்கையும் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை திமுக சொன்ன மாதிரி குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மக்கள் தொகை அடிப்படை வந்து என்னென்னா, மத்திய அரசு சொன்னனால நாங்கள் குடும்ப கட்டுப்பாடு விஷயங்கள்ல மிகப்பெரிய தீவிரமாக இருந்து மக்கள் தொகையை வந்து குறைச்சோம் அப்படின்னு திமுக ஆட்சியில் இருக்கும்போது சொன்னாங்க. மக்கள் தொகையை வந்து நீங்கள் போட்ட உத்தரவுனால நாங்கள் குறைச்சோம், ஆனால் மற்ற மாநிலங்களில் மக்கள் தொகையை அதிகரிச்சுட்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகையை குறைக்க வச்சு இதை திட்டம் போட்டு இந்த மறுவரையறை செய்கிறீங்க. எங்களை வந்து நீங்கள் இந்த மக்கள் தொகை அடிப்படையில் எங்களுக்கு குறைஞ்ச எம்பிகள் எண்ணிக்கையை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குன்னு சொல்லி திமுக ஆட்சியில் இருக்கும்போது பாஜக கடுமையாக எதிர்த்தாங்க. ஆனால் இப்போ வந்து அப்படி சொல்ல முடியாதுல்ல. இப்போ வந்து பாஜகவோட ஆதரவு வந்து திமுகவுக்கு தேவைப்படுது. ஏற்கனவே திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருந்து கலந்துக்குச்சு. அதுவே பாஜகவுக்கு மிகப்பெரிய நிம்மதி. காங்கிரஸை வந்து தூக்கி சுமக்காதீங்கன்னு திமுக பல தடவை சொல்லிட்டாங்க. ஆனால் நட்புணர்வுல திமுக காங்கிரஸை தூக்கி சுமந்தனால தான் பல தடவை பாஜக வந்து இவங்களை வந்து செந்தில் பாலாஜிலாம் தூக்கி உள்ளே வச்சது அது ஒரு காரணம் தான். இன்றைக்கி எல்லாருமே வந்து செந்தில் பாலாஜியோ நேரு மேலேயோ இல்லை உதயநிதி ஸ்டாலினுக்கோ ஒரு நெருக்கடி வருது அப்படின்னா அந்த நெருக்கடியிலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு இவங்களுக்கு இப்போ திமுக தலைவர்களுக்கு நல்லா தெரியும். காங்கிரஸை கழட்டி விட்டாங்க, பாஜக இனிமேல் திமுக பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்கள்ட்டையும் இருக்குது. இந்த மசோதாவை நிறைவேற்றுறதுக்கு திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் எல்லாமே வந்து ஒத்துழைப்பாங்க. இன்னொரு 10 எம்பிகள் தான் தேவைப்படுது பாஜகவுக்கு, அதெல்லாம் ஈஸியாக சுலபமாக சமாளிச்சுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.